மாநில உரிமைகளை காப்பதற்கு ஓரணியில் தமிழ்நாடு என்ற புதிய உறுப்பினர் சேர்க்கை பணியை வெற்றிகரமாக தொடங்க வேண்டும். ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் 30% வாக்காளர்கள் திமுக உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என பொதுக்குழுவில் மு.க.ஸ்டாலின் சிறப்பு தீர்மானம். சமரசமின்றி நெஞ்சுரத்தோடு தமிழ்நாட்டின் உரிமைகளை காத்திடும் பொருட்டு ஓரணியில் தமிழ்நாடு என உறுப்பினர் சேர்க்கையை கழகம் முன்னெடுக்க வேண்டும் என இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது. திமுகவிற்கு எதிர்ப்பு அலையை விட மக்களின் ஆதரவு அலை அதிகம். கோமாளி கூட்டத்தால் திமுகவை ஒருபோதும் வெல்ல முடியாது என பொதுக்குழுவில் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என பேச்சு. மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட கச்சத்தீவை மீட்க வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட 27 தீர்மானங்கள் திமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றம். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு திமுக பொதுக்குழுவில் வரவேற்பு. தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதியை தர மறுக்கும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம். அதிமுக சார்பில் மாநிலங்களவைக்கு வழக்கறிஞர் இன்பதுரை, தனபால் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிப்பு. தேமுதிகவிற்கு 2026 சீட் ஒதுக்கப்படும் என அதிமுக உறுதி. மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு தற்போது சீட் ஒதுக்க அதிமுக மறுத்தால் பிரேமலதா அதிருப்தி. கூட்டணி குறித்து ஜனவரி 9ஆம் தேதி தேமுதிக மாநாட்டில் முடிவு செய்யப்படும் என பிரேமலதா அறிவிப்பு. சென்னையில் வருகிற 4ஆம் தேதி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கடும் எதிர்ப்புகளுக்கிடையே டெல்லியில் தமிழர்களின் குடியிருப்புகளை வலுக்கட்டாயமாக அகற்றியதால் பதற்றம். குடியிருந்த வீடுகள் இடிக்கப்படுவதை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழும் தமிழர் குடும்பங்கள். டெல்லியில் வீடுகளை இழந்த மதராசி பகுதி மக்களுக்கு அனைத்து உதவிகளும் தாமதமின்றி செய்யப்படும். குடியிருப்புகள் இடிக்கப்பட்டதால் தமிழக அரசு அறிவிப்பு. திமுக அதிமுக சார்பில் மாநிலங்களவைக்கு வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ள 6 பேரும் போட்டியின்றி தேர்வாகின்றனர். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கு நாளை வேட்புமனு தாக்கல் ஆரம்பம். பூம்புகாரில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி பாமக மகளிர் மாநாடு நடைபெறும். மாநாட்டில் அன்புமணி பங்கேற்கலாம் என ராமதாஸ் அறிவிப்பு. என்னை பின்னால் இருந்து யாரும் இயக்க முடியாது. 46 ஆண்டுகளாக பாமகவை தான் இயக்கி வருவதாக ராமதாஸ் பேட்டி. அன்புமணிக்கு வருகிற வியாழக்கிழமை பதில் கிடைக்கும் என ராமதாஸ் விளக்கம். உங்களை பின்புலத்திலிருந்து சிலர் இயக்குவதாக சிலர் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. யாரையும் இயக்க முடியாது. 56 வருஷம் பயணிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி குறித்து ஒருமையில் பேசியதற்காக தவேக தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வருத்தம்.
இயல்பை மீறி பேசிவிட்டதாக பதிவு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் நீர்மட்டம் 113 அடியை எட்டுகிறது. ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறப்பதற்கு முன்பே முழு கொள்ளளவை எட்டுவதற்கு வாய்ப்பு. கர்நாடகம் கபினி அணையிலிருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 8000 கனஅடி தண்ணீர் திறப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்தது. திண்டுக்கல் நத்தம் சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 5 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை. ஆடுகள் 5000 ரூபாய் முதல் 50000 ரூபாய் வரை விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் வருகிற 7ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்கள் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. IPL 2வது தகுதி சுற்று போட்டியில் மும்பை பஞ்சாப் அணிகள் இன்று பல பரீட்சை. IPL இறுதிப் போட்டிக்கு முன்னேறப் போவது யார் என மிகுந்த எதிர்பார்ப்பு. Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.